ஓம் சாந்தாகாரம் வியகசயனம் பத்தநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலையோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற இந்த 2 பட்சங்கள் வளர்ப்புரை தேய்ப்புரை என்கின்றதாகிய சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷங்களிலே வருகின்ற இந்த ஏகாதசி விரதம். என்று இந்த வளர்ப்புரை ஏகாதசியிலே சயன ஏகாதசி என்று இந்த மகாவிஷ்ணு பெருமானுக்கு அனந்த சயனத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும். ஏகாதசி விரதம் இருக்கின்றவர்கள் இந்த விஷ்ணு ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு இறையொருளை பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த ஏகாதசி விரதம். இப்பொழுது இலங்கை திருநாட்டிலே புகழ்பூத்த பிரசித்தி பெற்ற நாகம் பூஜித்த நைனை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுடைய இந்த வருடாந்த மகோற்சவம் இது ஆனி மாதத்து பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறுகின்ற வகையிலே இந்த நடைபெறுகின்ற உற்சவத்திலே தினமும் காலை மாலை அங்கே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகள் துவயஸ்தம்ப பூஜைகள் அலங்கார வசந்தனுடைய பூஜைகள் சுவாமியினுடைய வீதிவல உற்சவங்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அங்கு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் காலை மாலை உற்சவங்களில் சென்று அம்பிகையை தரிசித்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே வழிபாடுகள் செய்வது, நேர்த்திக்கடன்கள் செலுத்தி கொள்வது, நாகதோஷங்கள் கால்சர்ப்ப தோஷங்கள் இவையெல்லாம் நீங்குகின்ற வகையிலே அங்கே அந்த நாகம் பூஜித்த நாகபூஷணியை வழிபாடு செய்கின்ற வகையிலே அடியவர்களெல்லாம் சென்று பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். உலகளாவிய ரீதியிலிருந்தும் இந்த அடியவர்கள் வந்து இங்கே பிரார்த்தனை செய்வதும், அவ்வாறு வர முடியாதவர்கள் ஆங்காங்கே அருகிலே உள்ள ஆலயங்களில் சென்று நைனை நாகபூஷணி அம்பாளை நினைத்து அங்குள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் அபிஷேகங்கள் சேவித்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. அந்த வகையிலே இந்த நைனை நாகபூஷணி அம்பாளுடைய உற்சவ காலங்களிலே இவ்வாறு இந்த முக்கியமான உற்சவங்கள் இலங்கை திருநாட்டிலே நடைபெறுகின்ற பல்வேறு சிறந்த ஆலயங்களிலும் உள்ள உற்சவங்களெல்லாம் இந்த ஓம் தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்து ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்களுக்கும் அவர்களுடைய இல்லங்களிலே தொலைக்காட்சி மூலமாக இந்த நேரடி ஒளிபரப்புகளை செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த ஓம் தொலைக்காட்சி செய்து வருகின்றது. அந்த வகையிலே அந்த ஓம் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் பணிபுரிகின்றவர்கள் அவர்களுக்கும் நைனை நாகபூஷணி அம்பாளுடைய பரிபூர்ணமான திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.